அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்றுமே பல கிராமப்புறங்களில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சுடலை மாடன் சுவாமி இந்த பூமிக்கு வந்த கதை என்ன தெரியுமா? அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுவே முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதிவில் பார்த்தீங்கன்னா சுடலை மாடன் பூமிக்கு வந்த ரகசியம் பற்றியுங்க சுடலினுடைய தாய் தந்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றும் பார்த்தீங்கன்னா பல கிராமப்புறங்களில் காவல் தெய்வமாக தான் சுடலை மாடனை வணங்கி வரோம். அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். சுடலை மாடன் பூமிக்கு வந்த ரகசியம் தெரியுமா? பார்வதி பார்த்தீங்கன்னா வனப்பேச்சியாக காடுகளில் அலைந்து சிவனிடம் ஒரு மகன் வேண்டி கடும் தவம் இருந்திருக்காங்க. சிவனும் தோன்றி மயானத்தில் பிணம் நன்றாக எரியும் போது முந்தானியை ஏந்தினால் வேண்டும் மகன் கிடைப்பான்னு அருள் வழங்கியிருக்காரு. உடனே பார்வதி தேவியும் பார்த்தீங்கன்னா வேண்டியவாறு முந்தானியை விரிக்க சுடலையும் முத்துக்கள் விழுந்தது. அது குழந்தையாக மாறி இருக்குது. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சுடலை என பெயரிட்டு தான் கைலாயத்திற்கு திரும்பினாள் பார்வதி தேவியுமே. நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா பிணையறியும் ஆசனையை அறிந்த சுடலையுமே சுடுகாடுக்கு வந்து பிணத்தை தின்று பேய்களுடன் விளையாடி விட்டு தான் அதிகாலையில் கைலாயம் வந்து படுப்பாராம். காலையில் பார்த்தீங்கன்னா பார்வதி சுடலையே தூக்கிய போது அவர் மீது பிணம் வாடை வீசி இருக்குது. பார்த்ததுமே பார்வதி தேவியுமே அதிர்ச்சி அடைந்து சிவனிடம் போய் நடந்தவற்றை கூறினாங்க. பிணமோ தின்ற இவன் இனி கையாலயத்தில் இருக்க முடியாதுன்னு சிவன் கூறியிருக்காரு. சுடுகாட்டில் பேய்களை அளவும் தீய சக்திகளை அழிக்கவும் தான் வரம் கொடுத்து சுடலைய பூமிக்கு அனுப்பி வைத்திருக்காரு. மாடனும் பூமிக்கு வந்து பகவதி அம்மனை தாயாக ஏற்று கொண்டிருக்காங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை மயான வேட்டையிலுமே மற்ற நாட்களில் புதையலுக்கு காவலுக்கும் இருந்திருக்காரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சுடலை இல்லாத போது மந்திரவாதி ஒருவர் வந்து புதையலை திருடினான். சுடலை மாடனும் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதியை வீழ்த்தி புதையலை மீட்டிருக்காரு. இதை அறிந்த ஊர் மக்களுமே அவரை காவல் தெய்வமாக போற்றி கோவிலில் வழிபாடு நடத்த தொடங்கியிருக்காங்க. இன்றும் பார்த்தீங்கன்னா பல கிராமங்களில் சுடலை மாடன் வந்து குலதெய்வமாக வணங்கி வராங்க. இவர் வந்து பெரிய மீசையுடன் வலது கையில் அரிவாளும் இடது கையில் கம்பு வைத்திருப்பார். இவரது வாகனம் பார்த்தீங்கன்னா மாடு. இன்றுமே இரவு நேரங்களில் சுடலை வேட்டை செல்வதாக சொல்லப்படுதுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சீவல பெரியான் மாடனோ சுடலேஸ்வரன் பத்மபார ஈஸ்வரன் மாயாண்டீஸ்வரன் சிவனந்த பெருமாள்னோ சுடலையாண்டினோ மாயாண்டி சுடலைமுத்து வெள்ளைப்பாண்டி என்ற பெயரில் அழைக்கிறாங்க. இவருடைய கோவில்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூரை வேயப்படாது இருக்குங்க. இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக கருவறை கிடையாது. இவரை தொட்டு வணங்கலாங்க. ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆடும் பன்னி சேவல்களை பலியிட்டு அசைவ உணவு படைக்கும் வழக்கம் இருக்குது. இன்றும் பார்த்தீங்கன்னா சுடலை வந்து சுடுகாட்டில் வேட்டைக்கு சென்று விட்டு திரும்பும் நிகழ்வு நடத்தப்படுதுங்க. இதில் சாமியாடிகள் தான் விரதமிருந்து பயபக்தியோடு தான் சுடுகாட்டுக்கு போய் எலும்புகளை கடித்தபடியே வேட்டையை முடித்து விட்டு திரும்புவாங்க. சிவனுக்கும் பார்வதிக்குமே பிறந்த மகன்தாக இந்த சுடலை மாடசாமி. தென் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா சுடலை மாடசாமி தான் காவல் தெய்வமாக வணங்கி வராங்க. தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக தான் சுடலை மாடசாமி அமைந்திருக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலும் இந்த தெய்வத்தை வணங்கி வழிபடுறாங்க. சுடலை மாடன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் சுடலை மாடன் சாமிக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது முக்கியமான ஒன்றாக இருக்குதுங்க. எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்குமே சுடலை மாடன் சாமியோட அனுமதி பெற்று தான் கிராமத்தில் வழக்கமாக செய்து வராங்க. சிவனுக்கும் பார்வதிக்குமே பிறந்த மகன் தாங்க இந்த சுடலை மாடசாமி. சுடலை மாடனுக்கு ஒரு காரணமும் இருக்குதுங்க. பார்வதி வந்து கைலாயத்தில் இருந்தபோது 1000 தூண்களை கொண்ட மண்டபத்தில் தூண் விளக்கு சுடலை பிறந்ததால தான் மாடனும் சுடலை பார்த்தீங்கன்னா உயிரற்ற உடலை குறிப்பதாக கருதப்படுதுங்க. மயானத்தில் எரிந்த பிணத்தை தின்றதால தான் சுடலை மாடன் என்ற பெயரும் இருப்பதாக சொல்லப்படுது. கன்னியாகுமரிக்கு அருகிலுள்ள நாகர்கோவிலுக்கு
அருகில் உள்ள வடவிளை ஊரில் தான் சுடலைமாட கோவில் இருக்குதுங்க. வடக்கு சூரங்குடியில் உள்ள சுடலைமாட கோவிலும் பிரசித்தி பெற்ற கோவில்னே சொல்லலாம். இதே போல் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சிவலப்பேரி சுடலைமாடன் கோவில், ஏர்வாடி அருகே சிறுமலஞ்சி சுடலைமாடன் கோவில், அம்பாசமுத்திரத்து அருகே இருக்கக்கூட உயர்காடு சுடலைமாடன் கோவில்களை சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க. நாகர்கோவிலேருந்து பார்த்திங்கன்னா ஒழுகினர் சேரி சுடுகாட்டில் இருக்கும் மயான மசான சுடலைமாடன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது. இங்குள்ள சுடலைமாடன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சுடுகாட்டில் வீற்றிருக்கும் மயான சுடலையாக இருக்கிறாரு. பலர் இந்த கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க. மாடன் கோவில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல தாங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வேம்படி சுடலைமாடன் கோவில் பற்றி பார்க்க போகிறோம். சிவனிணைந்த பெருமாள் உள்ளிட்ட தெய்வங்களை மனமுருகி வழிபட்டாலே தீராத நோய்களை தீர்வதோடு மட்டும் இல்லைங்க, குழந்தை செல்வம் கிடைக்கணும் பக்தருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரவணப்பட்டை அருகே அமைந்திருக்குது இந்த கோவில். இங்கு பிரசித்தி பெற்ற வேம்படி சுடலைமாடன் கோவிலும் இருக்குதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவனிணைந்த பெருமாளும் வேம்படி சுடலைமாடனும் உலகத்துக்கே பார்த்திங்கன்னா அம்மையும் அப்பனாக இருக்கக்கூடிய சிவனாருமே பார்வதியுமே கையிலையிலே வீற்றிருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் ஈசனார் பார்வதி நான் சென்று உலகள ஜீவராசிகளுக்கு அவர்களுடைய வினை பயன்படி படியெழுத்து வரன்ட்டு சொல்லி புறப்பட்டிருக்காரு. ஈசனாருமே பூ உலகத்திற்கு எறும்பு முதலிய சிறிய ஜீவராசிகள் முதல்ல பார்த்திங்கன்னா கருப்பையில் தங்கி இருக்கக்கூடிய ஜீவன் வரையிலான அனைத்து ஜீவராசிகளுக்குமே அவர்தான் வினை பயன்படி படியெழுத்து ஈசனுடைய வழக்கமாக இருக்குது. ஈசனாரும் தன் பணியை தவறாமல் செய்திருந்து வந்திருக்காரு. பார்வதியருக்குமே சந்தேகம் ஏற்பட்டிருக்குது. எனவே ஈசனாரை சோதித்து பார்க்கலான்னு முடிவு செய்து குமிழ் ஒன்றை எடுத்து அதில் ஒரு சிற்றெரும்பை பிடித்து போட்டிருக்காங்க. அதனுள்ள காற்றும் போக இயலாதுன்னு இந்த எறும்புக்கு ஈசனார் எப்படி படியளப்பாருன்னு எண்ணிக்கொண்டு இருந்த வேளையில தான் படியளந்த பரமனும் கையிலாயம் திரும்பியிருக்காரு. முயவள் ஈசனாரிடம், ஈசனே தாங்கள் இன்றைக்கு அத்தனை ஜீவராசிகளுக்கும் படியளந்து விட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம்தேவி, அவரவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் இந்த பிறவியில் அவர்கள் செய்து வருகின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அனைத்து ஜீவராசிகளுக்குமே உணவளித்து விட்டு வந்தேன்னு பரமனும் பதில் கூறியிருக்காரு. அவங்களுடைய பணியில் ஏதாவது ஒரு உயிரினமும் விட்டு இருக்காதான்னு கேள்வி கேட்டிருக்காங்க பார்வதியுமே. என்னுடைய மனைவியாக இருந்தாலுமே என்னை சோதனை செய்தபடியால் பூவுலகம் போய் வனப்பேச்சியாக சுற்றி திரி என்று சாபமிட்டிருக்காரு. அதனால் மனமுடிந்த அம்மையும் அழுது புலம்பியிருக்காங்க. இந்த சாபத்திற்கு விமோச்சனம் எப்போது தருவீங்கன்னு ஈசனிடம் கேட்டிருக்காங்க. நீ என்னை நினைத்து மயானத்தில் நின்று தவம் செய், உரிய காலத்தில் எமை உன்னை மீட்பேனும் சொல்லி பார்வதி தேவியினை பூவுலகம் அனுப்பி வைத்திருக்காங்க. மயான பூமியில் அன்னையுமே பேச்சியம்மனாக அமர்ந்தா மனம் ஒன்றி ஈசனை எண்ணி மாதவம் புரிந்தாளாம். அம்மையினுடைய தவத்தை கண்ட ஈசனமே இறங்கி வந்திருக்காரு. அம்மை முன் தோன்றியிருக்காங்க. தேவி, உனக்கு என்ன வர வேண்டும்னு கேளுன்னு சிவனு சொல்ல, தாங்கள் எனக்கு 2 புதல்வர்கள் தந்திருக்கீங்க. அவர்களுமே தங்க வயது வந்த பின்ன என்னை விட்டு போய்விட்டாங்க. தாங்களும் படியளக்கிறன்று சொல்லி தன்னை விட்டு போய்விடுறீங்க. எனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டுனும் இப்பொழுதே வேண்டுனும் வேண்டியிருக்கா பார்வதி தேவியுமே. யாரும் பார்த்தீங்கன்னா, தேவி பார், அங்கே மயானத்தில் பிணம் எரியுது அல்லவா, அப்பினம் கொடுஞ்சுடராக எரிகிறது. நீ அங்கே நின்று என்னை நினைத்து உன் முந்தானியை ஏந்தி உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும். நீ குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயம் சேர்வாயாக சொல்லி மறைந்து விட்டிருக்காங்க. பேச்சியம்மனோ அதே போல பிணமொன்று கொடுஞ்சுடராக எரியும் வேலையில அருகில சென்று தன் முந்தானியை ஏந்த அவள் மடியில சுடலை முத்துக்கள் தெரித்து விழுது. அவை உறுப்புகள் ஏதுமற்ற ஒரு சதை பிண்டமாக பேச்சியம்மன் மடியில இணைந்தன. பிண்டத்துக்கு உயிர் உள்ளது, அதனால் அந்த உறுப்புகளும் இல்லையே என்று கலங்கிய பேச்சு மீண்டுமே ஈசனை நினைத்து அழுதா. இல்லை, வரம் கேட்ட எனக்குமே இந்த முண்டத்தை தந்து விட்டீங்களா புலம்ப ஈசனுமே தோன்றி அந்த உறுப்புகளை உயிர்ப்பித்து ஆண் குழந்தையாக மாற்றி அவர்களிடம் தந்திருக்காங்க. பார்வதியுமே
சுடலை மாடனை அழைத்து கொண்டு கையிலயத்திற்கு சென்றிருக்காங்க. இந்த பதிவில் நாம் சுடலை மாடன் பூமிக்கு அவதரித்த ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.